வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, வாடா போய் பார்க்கலாம். ப்ளீஸ் அவன் மேல கரண்ட் காட்டுங்க, அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ். நான் அழக்கூடாது. நான் எங்க அப்பா அம்மா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பா அம்மா ப்ளீஸ் போனை எடுங்கம்மா. கேரா கேரா, ஹலோ கேரா. அம்மா அம்மா கேரா கேரா, நீ எங்க இருக்க? எங்கம்மா இருக்க? அம்மா நான் ஒரு ரோட்ல வந்து நிக்கிறேம்மா. தனியாவா நிக்கிற? அம்மா நான் தனியாதாம்மா இருக்கேன். இந்த பொண்ணு எங்க போனன்னு தெரியலையே. இப்ப என்னடா பண்றது? அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றது? அண்ணா அவ எப்படி தப்பிச்சு போனான்னு தெரியலண்ணே. ஸ்டூபிட் பேட் அங்கிள். எப்படி தப்பிச்சு போனான்னு தெரியலண்ணே. அண்ணா 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 அவ ரொம்ப சின்ன பொண்ணு தானே. அவ இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. சீக்கிரம் போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அப்ப ஏன் இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருக்க? போய் அவளை பிடிச்சிட்டு வா. சார் இதை உடனே அங்க பாருங்க, கேரா அந்த கார்ல இருக்கா. போய் அண்ணா வண்டி கிளம்பி போயிடுச்சே. அதுக்கு காரை துரத்திக்கிட்டு போங்கடா. போய் காரை எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு நேரமே சரியில்லை. 2 வாட்டி எஸ்கேப் ஆயிட்டா. இன்னைக்கு அவளோட அம்மா பணத்தை வச்சுக்கிட்டு ரெடியா இருந்தா. இதுக்கு மேல அந்த பொண்ணை நம்ம விடக்கூடாது, புரியுதா? அந்த பொண்ணை நம்ம கையை மீறி போக கூடாது. நான் அந்த இடத்துக்கு தனியா போய் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் இவரு கூட தான் போகுவேன். கேரா நிச்சயமா கிடைச்சிருவா. இவரையே போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் உன்னை கடைசியா கேட்கிறேன், அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. இப்படி ஒவ்வொருத்தரா நான் கொடுறதுக்குள்ள போய் அவளை தூக்கிட்டு வாங்க. அண்ணா அண்ணா அவளை இப்ப எங்க போய் தேடுறது? சின்ன பொண்ணுடா, இங்கதான் காட்டுக்குள்ள எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. போங்கடா. சரிங்கண்ணா. டேய் வாங்கடா. அண்ணே கேரா இந்த பக்கம் தான் ஓடிப்பான்னு தோணுதுண்ணே. சரி வா. சரிங்கண்ணா. கூட்டிட்டு போற. நீ இன்னைக்கே உன்னோட தங்கச்சிங்களை பார்க்கலாம். ஒரு விஷயம் மட்டும் சொல்லு கேரா, உன்னை இப்ப யாரும் துரத்திட்டு வரல. அந்த பேட் அங்கிள் என்ன துரத்திட்டு வந்தாங்க. நான் அவங்களை ஏமாத்திட்டு காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க இங்க வர மாட்டாங்க. இங்க எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு ரொம்ப தூரம்லாம் எங்கேயும் ஓடி போயிருக்க மாட்டா. இங்கதான் எங்கேயாவது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. கேரா, அம்மாவோட போன் கனெக்ட் பண்றேன், நீ அவகிட்ட பேசுறியா? எனக்கு அம்மா கிட்ட பேசணும் டாடி. ஒரு செகண்ட், நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன். டாடி வீடியோ கால் பண்றீங்களா? அப்ப நம்ம ஒருத்தர் பார்த்து பேசிக்கலாம்ல. ஓகே, நான் வீடியோ கால் போடுறேன் இரு. அவர்கிட்ட கேளுங்க, அவரே உங்களுக்கு சொல்லுவாரு. நான் ஆஷிஷ்க்கு ஏற்கனவே மெசேஜ் பண்ணிட்டேன். அவனுக்கு கேராவோட லொகேஷன் அட்ரஸ் கிடைச்ச உடனே அவன் எனக்கு மெசேஜ் பண்றேன்னு சொல்லிருக்கான். அண்ணா ப்ளீஸ் நீங்க சூரஜ் கொண்டு போங்க ப்ளீஸ். செல்லம் நீ எங்க இருக்கியோ அங்கே இருமா. அம்மா உடனே வரேன் சரியா? ஆமா கேரா, நாங்க வந்துடுறோம். எப்படியோ நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் என்ன கூட்டிட்டு போக வருவீங்க. அம்மா அம்மா நீங்க ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லல எனக்கு 2 சிஸ்டர் வந்திருக்காங்கன்னு? நீ இத போன் நடுவுல கட் பண்ணிட்டியே. டாடி சொன்னா அந்த பெரிய சிஸ்டர் உங்கள மாதிரி இருக்கலாமே. அவ எப்படி பெரியவளாவா? நீ தானே பெரியவ. அதனால அவங்கள ஒருத்தி நடு பாப்பா, இன்னொன்னு கடைசி பாப்பா. நடு பாப்பாவா? ஆமா நடு பாப்பா. நடு பாப்பானா பெரியவளுக்கும் கடைசில இருக்கிறவளுக்கும் நடுவுல இருக்கிறவ. வாவ், அப்ப நான் குட்டில இருந்து பெரியவளாயிட்டேன். அப்போ அம்மா பொண்ணு 2 பேரும் பிரக்யாவா? பிரக்யா இல்ல, நான் என்ன சொல்றேன்னா பீல இருந்து பேர் ஸ்டார்ட் பண்ணலாம்.
சரி, சின்ன பாப்பா உன்ன மாதிரி இருக்கா? அப்ப அவளோட பேரு கேல ஸ்டார்ட் ஆகுமா? இல்ல, அவ பேரு ஆர்ல. ஏன் ஆர்ல ஸ்டார்ட் ஆகணும்? ஏன்னா எனக்கு ரம்பீர் கபூர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சொல்றேன், அவளோட பேரு ஆர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? என்னாச்சுன்னு? மேம், கார்ல பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன? நீங்க வேற கார் பிடிச்சு போங்க. செல்லம், நான் வந்துகிட்டே இருக்கேன். பிரக்யா, ஒன்னும் பரவாயில்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டேன்னு நினைக்கிறேன். எடுக்கல. நான் ஆஷிஷ் கூட கேராவை தான் தேடிட்டு இருந்தேன். இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நீ என்ன ப்ளேம் பண்ணல. நான் உங்களை ப்ளேம்லாம் பண்ணல. ஆனா நான் அந்த இடத்துக்கு தனியா போனப்போ நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நம்ம தனியா போய் கேராவை காப்பாத்த முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா நான் உங்களுக்கு உதவி செய்யும் போது கேரா இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீங்க ஏன் என் பேச்சு கேட்காம போனீங்க? ஐம் சாரி. எனக்கு உங்க சாரி வேண்டாம், எனக்கு என் பொண்ணு தான் வேணும். அப்பனா எனக்கு கேரா வேணான்னு தோணுதா உனக்கு? நீங்க சொல்ற விஷயத்த நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் தான் எனக்கு தோணுது இப்போ. இதுக்கு மேல என் பொண்ணு தேட நானே போய்க்கிறேன் தனியா. இக்னோர். ஜெயில தானே இருக்கணும். எனக்கு உன்னை பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீ நிக்கில் கூட இன்னும் டச்ல தான் இருக்கல்ல? கியாரா கிட்னாப் ஆகிறதுக்கு முன்னாடி நிக்கில் கூட நீ போன்லயும் பேசியிருக்க இல்லையா? என்கிட்ட எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீயும் நிக்கிலும் கூட்டு கலவானிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய ப்ரூஃபா இருக்கு. கியாராவோட கிட்னாப்பிங் கேஸ்ல அண்ட் நிக்கிலோட கிரைம்ல அவனுக்கு துணை போன குற்றத்துக்காக இப்பவே நான் அவனை அரெஸ்ட் பண்ண வைக்க போறேன். அண்ட் தப்பிக்க ட்ரை பண்ணாத, ஏன்னா வெளியில ஆஷிஷ் நிக்கிறான். அதனால நீ இந்த ஊரை விட்டு இல்ல, உன் வீட்டு கேட்டை கூட தாண்டி உன்னால போக முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அவளை ஏதோ ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் கண்டிப்பா வச்சிருப்பான். ஒரு இடம் இருக்கு. அந்த ரிங் ரோடு இருக்குல்ல, அங்க ஒரு க்ளோஸ்ட் ஃபேக்டரி இருக்கு. அங்கதான் அவன் கீராவை அடிச்சு வச்சிருக்கணும். எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அபி. இதுக்கு மேல எனக்கு வேற எதுவுமே தெரியாது. போலீஸ்க்கு மட்டும் போன் பண்ணிடாத ப்ளீஸ் அபி. தொடாத என்ன. கியாரா எங்க இருக்கான்னு உனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இவ்வளவு நாள் என்கிட்ட போய் சொல்லிருக்கல. வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன்ன. ஆனா இப்ப எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. மிஸ்டர் சிங் அவங்க என்ன தனியா வரணும்னு சொல்லிருக்காங்க. இல்ல, நான் தூரமா நிக்கிறேன் பிரக்யா. தூரத்துல இருந்து நான் உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். பட் தே ஆர் டேஞ்சரஸ் பீப்புள். மறுபடியும் என்னால உன்னை ஆபத்துல விட முடியாது. பிரக்யா ப்ளீஸ், ஐ கேர் ஃபார் யூ அண்ட் கேர் ஆஃப் கோர்ஸ். நான் கண்டிப்பா உன் கூட வருவேன். சரி, நான் போய் த்ரிஷாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அவ குழந்தைங்களை பாத்துப்பா. அவ டைரக்டா என்கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அதுவும் ஏர்போர்ட்ல. ஓகே, நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். டிராவல் ஏஜென்ட். எஸ் மிஸ்டர் சிங். இன்னைக்கு ராத்திரி லண்டனுக்கு 2 டிக்கெட்ஸ் வேணும். திஸ் இஸ் சிங் அண்ட் கேரா சிங். ஓகே சார், நான் செக் பண்றேன். டாக்குமெண்ட்ஸ் நான் டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீங்க டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. லேட் நைட் ஃபிளைட் பரவாயில்லையா? எஸ், ஆனா இன்னைக்கு நைட்டே வேணும். ஓகே, ரெடி பண்ணிடுறேன் சார். கேரா பத்திரமா என் கூட லண்டனுக்கு வந்து சேர்ந்துட்டா பிரக்யாவும் பின்னாடியே லண்டனுக்கு வந்துதான் ஆகணும். அபி, ஆஷிஷ், அந்த கிட்னாப்பரை பத்தி நான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஆனா இது வரைக்கும் அவனை எங்களால கண்டுபிடிக்க முடியல. எனக்கு அவனோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. இது ரொம்ப நல்ல நியூஸ் அபி. எங்க இருக்கான்? ரிங் ரோட் கிட்ட அவனோட ஒரு க்ளோஸ்டு ஃபேக்டரி இருக்கு. அவன் கேராவை அங்கதான் வச்சிருக்கான் போல இருக்கு. ஆஷிஷ், நீ உன் டீமோட அங்க வந்துரு. நானும் வந்துட்டே இருக்கேன். டோன்ட் வரி, நாங்களும் அங்க வந்துடுறோம். ரிங் ரோடு பக்கத்துல தான் இருக்கோம், சீக்கிரம் வந்துருவோம். ஆஷிஷ், நான் தன்னு கிட்ட ஒரு பொய் சொல்லியிருக்கேன். அவ கிட்னாப்பரை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா நான் அவளை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னேன். அவ ரொம்ப செல்ஃபிஷ்ங்கிறதுனால கிட்னாப்பரை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டா. ஓகே, நாங்க 15-20 மினிட்ஸ்ல அங்க வந்துருவோம். கொஞ்சம் சீக்கிரம் ஆஷிஷ். போங்க, நேரா போங்க. இது என்னோட தப்பு தான். இப்ப திரும்பவும் லண்டனுக்கு நானே உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் சிங். நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னு தெரியல.
எனக்கு நிச்சயமா தெரியல. டோன்ட் வரி, அதை நானே சொல்றேன். இப்ப நீ அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொன்ன இடம் வந்தாச்சு. இங்கேயா? இந்த இடம் மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து ஒரு ஷார்ட்கட் இருக்கும்னு நினைக்கிறேன். நிக்கில் கண்டிப்பா கேராவை இங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கணும். இல்லைன்னா க்ளோஸ்டு ஃபேக்டரியில் எதுக்கு இத்தனை கார்ட்ஸ் இருக்க போறாங்க? இவங்க கேராவை பாதுகாக்கிறாங்க. அவ இப்போ எங்க இருக்கா? இங்க நிக்கலும் இல்லை, கேராவும் இல்லை. எங்க இருப்பாங்க? ஹைவே பக்கத்துல இருக்கு. காட்டுக்குள்ள இருக்கு. கேரா, 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 அம்மா, கேரா, கண்ணா, கண்ணா, அம்மா வந்துட்டேன். கேரா, கேரா, ஹலோ ப்ளீஸ், மறுபடியும் குரல் கொடு. அம்மா, அம்மா என்ன காப்பாத்துங்க. கேரா, 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 Give me the bag. என் பொண்ணு எங்க? பேக விடு. மாட்டேன். முதல்ல என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. உன் புருஷன் மாதிரி நீயும் முட்டாள்தனம் பண்ணாத. அவனாலதான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்க. ஒழுங்க மரியாதையா பேக கொடுத்துரு. அப்புறம் உன் பொண்ணு தானா உன்கிட்ட வந்துருவா. புத்திசாலித்தனமா நடந்துக்க முயற்சி பண்ண, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். இந்த படத்தை என் பொண்ணுக்காக தான் கொடுக்குறேன். என் பொண்ணு பார்க்காம நான் இந்த படத்தை கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் என் பேக கொடு. பொண்ணுக்காக. புரிஞ்சுதா? நான் போறேன். லிசன் மிஸ்டர் கிட்னாப்பர், ஏன் கூட கேம் விளையாடுற வேலை வச்சுக்காத. இன்னைக்கு ராத்திரி ஏன் டாக்டரை ஏர்போர்ட்டுக்கு நீ தான் கூட்டிட்டு வரணும். நான் உன் கார் டிக்கில ஏற போறேன். நீங்க என்ன ஊருக்கு வெளியில கொண்டு போய் விடணும். புரிஞ்சுதா? மிஸ்டர் சிங், அவனை விட்டுறாதீங்க சிங். அந்த நிக்கல் தான் நம்ம கேராவை கடத்தி வச்சிருக்கான். நம்ம கேரா எங்க இருக்கான்னு தெரியல. எதுவும் பேசாம என்ன அடிச்சுட்டு போ. சீக்கிரம் போ. என் பணம். என் பொண்ணு கொடுத்து ஏர்போர்ட். அம்மா, டாடி. கேரா! Damn it. ஒரு பக்கம் போலீஸ், ஒரு பக்கம் அபி. முன்னாடி பெரிய பல்லு, பின்னாடி பெரிய மலை இருக்கு. என்ன பண்றது? மலை பக்கம் போறேன். அங்க யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. Stop, damn it. என்ன விட்டுடுன்னு வாய் முடு. என்ன விளையாட்டு நினைச்சா எல்லாத்தையும்? வேடிக்கையா இருக்கா உனக்கு? ப்ளீஸ், நான் சொல்றத கேளு நிக்கில். நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். உனக்கு வீடு வேணுமா, பணம் வேணுமா, பிசினஸ் வேணுமா, நீ என்ன கேட்டாலும் கொடுக்குற. உனக்கு வாழ்க்கை கொடுக்குற. ப்ளீஸ் அவளை நீ விட்டு. என்னடா எனக்கு வாழ்க்கை கொடுக்கறத? என் வாழ்க்கை யாருன்னு தெரியுமாடா உனக்கு? என்னோட வாழ்க்கை தனுடா, என்னோட காதல். என்கிட்ட இருந்து பறிச்சிட்டியடா. அவளை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டியே. இப்ப அவ என்ன காதலிக்கல, அவ ஒன்னதான்டா காதலிக்கிறா. அவ இனி என்கிட்ட வரவே மாட்டா, வரமாட்டா. காசும் பணமும் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் மிஸ்டர் அபிஷேக். ஆனா காதல் அடைய முடியாது. இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னால இதுல எதுவுமே பண்ண முடியாது. போடுங்க ப்ளீஸ். அவன் கிட்ட எப்படியாவது பேசி கேராவை வாங்கிடலாங்க ப்ளீஸ். நிக்கில், நான் சொல்றேன், கேராவை விட்டுரு. கிட்ட வராத. நிஜமாவே நான் அவளை தூக்கி போட்டுருவேன். கணக்கு கீழே போட போறீங்களா இல்லையா ப்ளீஸ்? கேட்டுக்கோ அபி. அவ சொல்றத கேளு. அபி, நான் சொல்றதை கேளு. கண்ண கீழே போடு.
சுச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்றேன். அம்மா என்ன காப்பாத்துங்க. உனக்கு ஒண்ணும் ஆகாது கண்ணா, நீ பயப்படாத. நிக்கில், கேராவை விடுன்றல. நான் நிஜமாவே சுற்றுவேன். ப்ளீஸ் கண்ணா கீழே போடுங்க ப்ளீஸ். என்ன விடு. நீ பிரக்யா அவங்க கூட்டிட்டு போ. எடுக்கணும், அதனால சீக்கிரம் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே த்ரிஷா, நீ பிரக்யா கூட இரு, நான் வந்து பிரக்யாவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா? ஸோ நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். மாமா, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அழாதம்மா பிரக்யா, நீ அழக்கூடாது. மனச தேத்திக்கம்மா. இது ஆண்டவன் விட்ட வழியை நினைச்சுக்கம்மா. அவனே கொடுத்தான், அவனே எடுத்துக்கிட்டான். இதுல நாம என்ன பண்ண முடியும்? அமைதியா இரு. இல்ல இல்ல, இது இது ஆண்டவனோட விருப்பம் கிடையாது. அந்த ஆண்டவன் தான் கேரவ எனக்கு கொடுத்தான். என் புருஷன் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு. என் பொண்ணு என்கிட்ட இருந்து பறிச்சது என் புருஷன் தான். நான் எதுவும் கேட்க விரும்பல. எனக்கு எந்த காரணமும் சொல்லாத. எனக்கு என் பொண்ணு மட்டும் கிடைச்சா போதும் ப்ளீஸ். அவ திரும்ப வரணும். ஏதாவது பண்ணுடா. நீங்க நல்லவர் இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்க அப்பாவா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாதவர். போதும், நிறுத்து. கியராவ விதிதான் என்கிட்ட கொண்டு வந்தது. நீ என்கிட்ட கொண்டு வரல. ஒத்துக்கிறேன், பிரைஸ் மணி வச்சது என்னோட டெசிஷன் தான். அது தப்பு தான். ஆனா என்னோட எண்ணத்துல எந்த தப்பும் இல்ல பிரக்யா. முதல்ல உண்மை என்னன்னு நீ புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு கியரா நம்ம வீட்டுல இல்லைன்னா அதுக்கு முழு காரணமும் நீ மட்டும்தான் பிரக்யா. கிடைச்சது உனக்கு? உன் இஷ்டத்துக்கு ஆட்டப்பட்ட உனக்கு என்ன கிடைச்சது? பொண்ணு கிடைச்சாலா? இல்ல இல்ல, நான் கடைப்பிடிச்ச அந்த வழிமுறையில எனக்கு பொண்ணு கிடைக்கல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொண்ணு கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுல்ல. ஆனா உன்னோட முட்டாள்தனத்தினால அந்த நம்பிக்கை போச்சு. உன்னோட இந்த முட்டாள்தனத்தினாலதான் இன்னைக்கு நான் என் பொண்ணை இழந்துட்டு நிக்கிறேன். நான் கேராவை இழந்துட்டேன். அதுக்கு நீதான் காரணம். அவ இப்ப இந்த உலகத்துல இல்ல. அபி, அபி, இப்ப இதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனம் இல்லடா. உண்மை என்னன்னு இவளுக்கு தெரியணும். இவ பண்ண தப்புக்கு வாழ்க்கை அப்புறம் நான் அனுபவிக்கணுமா? நானும் தான் அவஸ்தைப்படுறேன். நீங்க என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து ஏற்பட்டிருக்கு. அவங்க ரெண்டு பேரால மட்டும்தான் நான் என் தங்கச்சியை இழந்தேன். இன்னைக்கு அவங்களால என் கேராவையும் நான் இழந்துட்டேன். எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? உங்களால அந்த தனவை உங்க வாழ்க்கையில இருந்து விலக்கி வைக்க முடியல. தப்பு என்னோடது இல்ல பிரக்யா, தப்பு உன்னோடதுதான். கேரா இந்த உலகத்துல இப்ப இல்லாததுக்கு காரணம் நீ என்னோட அதிகமா அந்த கிங் மேல நம்பிக்கை வச்சதுதான்.
உன்னால அவனை நம்ம வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க முடியல. அவரு நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே இருந்ததே பண்ணல. நீ அப்படிதான் பண்ணிருக்க. நீ எதுக்காக அப்படி பண்ணன்னு எனக்கு தெரியாது. ஆனா நிக்கிலை விட ரொம்ப மோசமானவன் மட்டும் புரிஞ்சு போச்சு. நிக்கில் எதிரில் நின்று என்ன பழி வாங்கியிருக்க. ஆனா நீ என் கூட இருந்து சிரிச்சுக்கிட்டே பழி வாங்கியிருக்க. பழியா? ஆமா, பழிதான். நான் உன்கிட்ட இருந்து கியராவை பறிச்சுட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ என்கிட்ட இருந்து கியராவை பிரிக்கணும்னு முயற்சி பண்ண. எவ்வளவு கேவலமான ஆள்டா நீ. உன்னை ஆசையா டாடான்னு கூப்பிட்ட ஒரு பொண்ணை பணைய வைக்க எப்படா மனசு வந்துச்சு? இவனை விட போறதில்ல. என்ன பண்ற? இவ்வளவு பெரிய துரோகமா? உதவி செய்யறன்ற பேர் வழியில என்னை இப்படி பழி வாங்கிருக்கீங்களா? நாங்க கேரவை கூட்டிட்டு வரணும்னு துடிக்கிறோம். ஆனா எங்க கிட்ட இருந்து கேரவை பறிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க? ஆமா, அப்படிதான். நீங்க உங்க துக்கத்தை சொல்லி நீங்க பண்ண தப்ப என்கிட்ட மறைக்க முடியாதா? எந்த கேராவை பத்தி பேசுறீங்களோ அவளுக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. அவ உங்களை ஆசையா டாடான்னு கூப்பிட்டா நீங்க. ஆமா பிரக்யா, நான் துரோகம் பண்ணிட்டேன். உன்னை பத்தி யோசிக்கும் போது உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியும்னு தோணுச்சு. ஆனா கேராவை பத்தி யோசிக்கும் போது you know I love கேரா. எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எல்லாம் நான் போட்ட பிளான் படி கரெக்டா நடந்துட்டு இருந்தது. நிக்கில் கேராவை கொண்டு வந்து ஏர்போர்ட்ல ஒப்படைச்சிருப்பான். அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிட்டு லண்டனுக்கு போயிருப்பேன். அப்புறம் உன்னை லண்டனுக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா நீ. ஆமா, நான் துரோகம் பண்ண. நான் மூளை குழம்பி போயிருந்த பிரக்யா. எனக்கு எதுவுமே. நீங்க நீங்க என் முன்னாடி நின்னுகிட்டே இருந்தீங்கன்னா நான் கேராவை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டே இருப்பேன். திரும்ப திரும்ப என் மனசுக்குள்ள உங்களால மட்டும்தான் கேரா என்னை விட்டு பிரிஞ்சுட்டான்னு தோணும். என்னால கேராவை மறக்க முடியாது. அவளையே நினைச்சு நினைச்சு நான் என் உயிரையே விட்டுருவேன். என்னால உயிரையும் விட முடியாது. எனக்காக என் 2 பொண்ணுங்க இருக்காங்க. நீங்க நீங்க தானே சொன்னீங்க நம்ம ஒண்ணு சேர்ந்ததுக்கு கேரா தான் காரணம்னு. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம பெரியறதுக்கு கேரா தான் காரணம். ஏன்னா என் பொண்ணை கொன்னவரோட என்னால மிச்ச மீதி வாழ்க்கையை வாழவே முடியாது. அக்கா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. த்ரிஷா, நான் என் குழந்தைய எழுந்துட்டேன். அது தெரிஞ்சு கூட அவரு. இதுல யார் தப்பும் இல்லக்கா. நமக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரியாதுக்கா. எப்படிக்கா நம்மளால இதெல்லாம் கணிக்க முடியும்? கடவுளுக்கு மட்டும்தான்க்கா தெரியும். நீங்க உங்களையோ மத்தவங்களையோ யாரையுமே குறை சொல்லாதீங்க. இவங்க மேல எனக்கும் உரிமை இருக்கு. நான் பெத்தவன், எல்லாருக்கும் தெரியும். அம்மாவுக்கு தான் குழந்தைங்க மேல உரிமை அதிகம். அம்மா மாதிரி வேற யாராலையும் பாசம் காட்ட முடியாது. நான் இவங்களுக்கு காட்டுற அம்மாவை விட அப்பாவோட பாசம் ஜாஸ்தி. என்ன, நான் என் பொண்ணுங்களை உன்னை விட ரொம்ப நல்லபடியா வளர்த்து காட்டுவேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு மட்டும் சொல்லு. எனக்கு என் பொண்ணுங்க தான் வேணும். பொண்ணுங்க கிடைக்க மாட்டாங்க. நிறுத்துங்க, 2 பேரும் இப்படி கத்தாதீங்க. ப்ளீஸ் நிறுத்துங்க. த்ரிஷா, இவளை போசல் என் கண்ணு முன்னாடி இவன் நிக்க வேண்டாம். நான் போயிடுறேன். நான் என் குழந்தைங்களை கூட்டிட்டு போறேன். இந்த ஜென்மத்துல உங்க முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். குழந்தைங்களை கொடுக்க மாட்டேன். நீ கேராவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. இப்ப இவங்களையும் நான் உனக்கு தர மாட்டேன். இந்த குழந்தைங்களை பெத்தவ கிட்ட இருந்து நீங்க எப்படி பிரிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். நான் செத்தாலும் சாவனே தவிர உங்களோட சேர்ந்து மட்டும் நான் வாழ மாட்டேன். நீ ஏன் சாக போற? சாகிறதெல்லாம் எனக்கு வேண்டியவங்க தானே. முதல்ல பாட்டி செத்தாங்க, இன்னைக்கு கேரா செத்துட்டாங்க.
ஆனா இன்னைக்கு அவளை பார்க்க முடியல. ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுல ரொம்ப பிஸி ஆயிட்டீங்கல்ல. நீங்க சண்டை போடுறதுனால உங்க குழந்தைங்க அழறது கூட உங்களால கவனிக்க முடியல. உங்க குழந்தைங்க எப்படி அழறாங்கன்னு பாருங்க. இதுக்கு மேலே இதெல்லாம் பாக்குற தைரியம் எங்க யாருக்கும் இல்ல. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ். இந்த வீட்டுல சந்தோஷம் மட்டும் தான் இருக்கணும் ப்ளீஸ். நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுங்க. ஒரு குழந்தை என் அண்ணன் கிட்டயே வளரட்டும், இன்னொரு குழந்தை பிரக்யா எடுத்துட்டு போகட்டும். என்னாச்சு? ரியா பேபி கோபமா கபோர்ட்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க மேம். சரி, நீங்களாம் போங்க. ரொம்ப கோவமா இருக்கா? நீங்களாம் சீக்கிரம் போங்க. ரியா, ரியா பேபி, மீரா ஹியர். வெளியில வாமா ப்ளீஸ். சரி, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் உடனே செய்றேன், ப்ராமிஸ். வெளியில வாமா ப்ளீஸ். நான் யார்கிட்டயும் பேச விரும்பல, நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இது என்ன புதுசா அவளுக்கு? ரியா, ரியா, நீ எதுக்காகமா அப்செட்டா இருக்க? இவ மூட் அவுட் ஆவறதுக்கும் அப்செட் ஆவறதுக்கும் இவளுக்கு காரணம் ஏதாவது வேணுமா என்ன? அபியோட செல்ல பொண்ணு அபி மாதிரியே சிடுமுஞ்சியா இருக்கா. சீக்கிரமா நேரா வீட்டுக்கு வந்துருவ. ஆனா அவ தன்னோட தோழிகளுக்கு ஹாய் பாய் டாட்டா எல்லாம் சொல்லிட்டு தானே வரணும். கொஞ்ச நேரத்துல வந்துருவா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் டீச்சர் ஆன லெக்சர் என்னமோ நீங்க கொடுக்குறீங்க. அவ ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மெல்ட் ஆயிடுச்சுன்னா அவ எப்படி சாப்பிடுவா? இவ்வளவு நேரம் ஆகுது, ஏன் இன்னும் வரல? ஆமா, உனக்கு எதுவும் தெரியாது பாரு. அதான் அவ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சமூக சேவை படலம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காளே, அதெல்லாம் மூழ்கி இருப்பா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல, இந்த குணம் அவளுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? மீரா ஆண்டி,
எனக்கு இப்பவே புது Dress and matching sandals வேணும் ரைட் நவ. பேபி நான் இப்பவே மெசேஜ் பண்றேன் டிசைனருக்கு. உனக்கு சாண்டல்ஸ் மேட்சிங் Dress எல்லாம் இப்பவே கொண்டு வர ப்ராமிஸ். அது வரைக்கும் மியூசிக் இல்ல ப்ளீஸ் எனக்காக. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாரு எனக்காக. கடவுளே ஏன் இப்படி பண்றீங்க? வேற என்னமா பண்ண சொல்ற? மன்னிச்சிருமா. ஒரு ஜோடி செருப்புக்காக இந்த வீட்டையே ரெண்டாக்கிட்ட அந்த பொண்ணு. ப்ளீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை அமைதிப்படுத்திருக்கேன். நான் அவளுக்கு மேட்சிங் Dress அண்ட் சாண்டல் கொண்டு வரேன். நீங்க இங்க இருந்து போங்க, நான் பாத்துக்கிறேன். ரியா தானே அதுவும் பிஞ்சு போயிடுச்சு. சரி அதான் வீட்ல இன்னொன்னு இருக்கே. அதான் அது ஏற்கனவே பழசாயிடுச்சுல. அப்ப உங்ககிட்ட 2 ஜோடி தான் இருக்கான். பின்ன என்ன 200 வச்சுக்க சொல்ற? 200 எல்லாம் வாங்க தேவையில்லை. இன்னும் ஒரு ஜோடி வாங்க போதும். அண்ட் அதுவும் சிண்டலா ஷூஸ் வாங்க. அண்ணா அண்ணி வந்துட்டாங்க. இதோ வந்துடுறாரு. நான் வேணா வீட்டுல டிராப் பண்ணிடவா? ஐயோ இருங்க இருங்க இருங்க. வீட்டுல கொண்டு போய் விட்டுறான்னு தானே சொன்னேன். பார் 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 சஃபாரி கூட வந்தாச்சு. வண்டியில உட்காருங்க அண்ணி, பின்னாடி சீட்டு காலியா தான் இருக்கு. சொல்ல வேண்டியதானே. அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் வம்புக்கு போக கூடாதுன்னு. எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். அவன் மட்டும் தினமும் உன்னை வம்புக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாமா? பிரச்சனை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டே இருந்தீனா அப்புறம் அவன் தலைமையில ஏறி நின்னு ஆடுவான். நான் போய் அவனை ஒரு வழி பண்றேன். வேண்டாம் விடு. அம்மாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரியட்டுமே. அவன் படுறது நியாயமா? இங்க பாரு ஏன் மேல சத்தியம். நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. பிராச்சி கடவுள் உன்ன மாதிரி ஒரு அக்காவை யாருக்கும் கொடுக்க கூடாது. சொந்த அக்கா இல்ல பரவாயில்ல, கசின் சிஸ்டரையும் இப்படி கொடுக்க வேண்டாம். அதுவும் இல்லாம பிராச்சி இனிமே சத்தியம் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. அந்த வார்த்தை கேட்டாலே பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அப்படின்னா நீ ஒண்ணு பண்றியா? உன் கல்யாணத்துக்கு ஒரு 1000 சத்தியம் வாங்கிக்கோ. ஓகே போலாமா? சரி. அது சரி, என்ன சாப்பிட்டீங்க? யார் ஊட்டி விட்டாங்க? நானம்மா. நான் தான் ரொம்ப ஆசையா நான் ஊட்டி விட்ட பொருளோட டேஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி என்னத்தை ஊட்டி விட்டு அவ சாப்பிட்டா? அது புளியங்கா. புளிய மரத்துல இருந்து புளியங்காவை பறிச்சு எனக்கு ஊட்டி விட்டா. அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா நீ படிக்கணும்ல. நீயும் 4 பேரை படிச்சுட்டே இருக்கா, கூட என்னையும் படிக்க வைக்கிற. அது அவளுக்கு நல்லது பாட்டி. ஏன்னா அவளுக்கு டபுள் ரிவிஷன் ஆயிடுதுல்ல. அதனால தானே காலேஜ்ல டாப் ஸ்டூடெண்ட் ஆகுறா. ஆனா நான் சாதாரணமா இருக்கேன். அதுவும் நல்ல விஷயம் தானே. நீ போய் யாருக்காவது படிப்பு சொல்லி கொடு. யாருக்கு சொல்லி கொடுக்க? எனக்கு தங்கச்சிங்க யாருமே இல்லையே. எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம். வேண்டவே வேண்டாம் பாட்டி. ஒருத்தி போதும், இன்னொருத்திய சமாளிக்க முடியாது. அவளும் இவ்வளவு மாதிரி இருந்தானு வைங்க, என் நிலைமை மோசமாயிடும். வேண்டவே வேண்டாப்பா. இரு, சூடு ஆறி போச்சு. நான் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். இரு பிரக்யா, நானும் வரேன். வேண்டாம்மா, நாங்க சாப்பிடுறோம். சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். இரு வரேன், 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அட நான் ஒருத்தி இதை எடுத்துட்டு போக மறந்து போயிட்டேன். அடிங்க வா. ஏய் விடு, என்ன சாப்பிட விடு. என்ன அடுத்த தடவை சத்தியம் கித்துன்னு சொன்னா நான் பிரேக் பண்ணிடுவேன். ப்ராமிஸ் பிரேக் பண்ணுவேன். ஆனா நம்மளோட இந்த உறவை எப்படி பிரேக் பண்ணுவேன் என்னோட லவ்லி தங்கச்சி? சரி வா. அட்லீஸ்ட் அவர் எப்படிப்பட்டவர்னாவது சொல்லணும்ல. நீங்க என்ன சொன்னீங்களோ எனக்கு அவரை பத்தி அவ்வளவுதான் தெரியும். அம்மா எப்பவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே அவ சொல்லுவா, சரியான நேரத்துல சொல்லுவா. எப்ப ஒரு அந்த சரியான நேரம்? அம்மா இப்படி சோகமா இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அவ எப்பவாச்சும் தானே இப்படி இருப்பா. ஆனா எப்பவும் உன்னோட சந்தோஷமா இருப்பா. உன் சந்தோஷத்துல தானே அவளோட சந்தோஷமா இருக்கு. இங்க பாருமா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அவ மனசையும் ஓ மனசையும் கஷ்டப்படுத்திக்காத. சரி, நீ முதல்ல தூங்கு. காலையில மாங்காய் ஒரு கவர் ரெடி பண்ணணும், சரியா? நீ தேவையில்லாம யோசிக்கிறத விட்டுட்டு தூங்கு. தூங்கு. கேக்குறத விட சொல்லணும் கூட என்கிட்ட உனக்கு தோணல. என்ன முடிக்கிற? ஏன் என்கிட்ட சொல்லல? அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க பெரியம்மா,
இதுல இவளோட தப்பு எதுவுமே இல்ல. ஸ்காலர்ஷிப்க்கு நான் தான் அப்ளை பண்ணேன். அது வந்து நான் சும்மா அப்ளை பண்ணேன். எங்களுக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை பெரியமா. பிராச்சி டெல்லிக்கு போக கூடாது. சரி பெரியமா, பிராச்சி டெல்லிக்கு போக மாட்டானா நானும் போக மாட்டேன். பிராச்சியும் போக மாட்டேன், நீயும் போக கூடாது, யாரும் எங்கேயும் போக கூடாது. என்ன படிக்கிறதா இருந்தாலும் இங்க இருந்து படிங்க. இத பத்தி யாரும் பேசக்கூடாது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். என் பொண்ணு கூட நான் அந்த ஊருக்கு போக விட மாட்டேன். நான் பிராச்சியை எப்படி அனுப்புவாங்க? ஐம் சாரிம்மா, ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்களை நான் என்னைக்கும் தனியா விட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உங்க கூடவே தான் இருப்பேன். நீங்க அழக்கூடாது, ஓகே? வணக்கங்க. மை நேம் இஸ் ரோஹித் கில். இங்க எம்எல்ஏ கஜராஜுடைய ஒரே பையன். வணக்கங்க. ஆனா எலெக்ஷன் இல்ல நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு ஒன்றும் வரல, சந்தாவும் ஒன்றும் கேட்டு வரல. நான் வந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறதுக்கு வந்திருக்கேன். நான் தனியா ஒரு முறை அவகிட்ட பேசிக்கிறேன். நான் கன்வின்ஸ் பண்றேன். நீங்க இருக்கீங்கன்னு வெக்கப்படுறா. அவளை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க பொண்ணை எப்படி சமாதானப்படுத்தணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். பேசுங்க. பிராச்சி அவனுக்கு தெரியுமா உனக்கு? இவனை தெரியுமா? யாருன்னே தெரியாம வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்துருவியா? இவனு உனக்கு தெரியாதுன்னா என்னால நம்பவே முடியல. உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்பத்துல இருந்து தெரியும்? கடந்த 3 நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். என்ன பார்த்து விசில் அடிக்கிறான். அடிக்கடி வந்து பைக்ல டிராப் பண்றேன்னு கூப்பிடுறான். அப்படியே எங்க மேலேயே வந்து விழுன்னு யோசிக்கலையா? எங்களுக்கு கண்ணு எரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஆஹா, சீக்கிரம் போய் உள்ள வை. கரெக்ட் தான். நான் போய் வச்சுட்டு வரேன். ஒன்னா நம்பர் முட்டாள். நீயும் போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரக்யா, நீ பிராச்சி விஷயத்துல தப்பு பண்ற. அவ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவகிட்ட சொல்ற. ஆனா அவ டெல்லிக்கு போகணும்னு கேக்கும்போது வேண்டான்னு ஏன் சொல்ற? அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அறிவாளி. நீ எதுக்கு பயப்படுறன்னு தெரியல. உள்ள பால் வச்சுட்டு வந்துட்டேன். பாட்டி, அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். நீங்க அதை இன்னும் பெருசாக்குறீங்க. இப்போ பெரியம்மா என்ன பண்ண போறாங்களோ? பிரக்யா, 20 வருஷத்தை கடந்தாச்சுமா. இப்பவாவது எல்லாத்தையும் மறந்துட. எதுக்கு உன்னோட நினைவுகளை உன் பொண்ணோட காலுக்கு சங்கிலியா மாத்திட்டு இருக்க? உன்னோட கடந்த காலத்தை உன் பொண்ணோட எதிர்காலத்தை ஏன் கெடுக்க விடுற? உங்களுக்கு நடுவுல நடந்த அந்த தப்புக்கான தண்டனைய தயவு செஞ்சு பிராச்சிக்கு கொடுத்துறாத. பிரக்யா, உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டீங்க. ஆனா நம்ம பிராச்சிக்கு நிறைய எதிர்காலம் இருக்கு. அவ படிக்கணும்னு நினைக்கிறா, முன்னேற ஆசைப்படுறா. ஆனா ஒருத்தியால தான் தன்னோட வாழ்க்கையில அவ பின்தங்கிக்கிட்டே இருக்கா. இந்த மாதிரி இருந்தா அவ வாழ்க்கையில என்னைக்கு முன்னேற முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கீழே விழுந்துருவா. அவளை நீ போ.